வணக்கம் நண்பர்களே. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா, இந்த கிறிஸ்தவங்கலாம் வணங்குறாங்க இல்லையா? பிதா வணங்குறாங்க, அப்புறம் இயேசு கிறிஸ்துவ வணங்குறாங்க, பரிசுத்த ஆவியானவர்னு சொல்றாங்க. அப்போ 3 விதமான தெய்வமா அப்படின்னு நீங்க சொல்லி கேக்குறீங்க. 3 விதமான தெய்வம் இல்லைங்க, ஒரே தெய்வம் தான். 3 பர்சனாலிட்டி. ஓகேவா? ஒரு மனுஷனை எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? அவனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம், அதுதான் என்னது மனுஷனா உருவாக்கப்பட்டது. அது மாதிரி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை பத்தி நான் விளக்கம் கொடுத்தேன் போன வீடியோல. அந்த பழைய ஏற்பாட்டுல ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க? பிதாவாகி யெகோவா தேவன், யெகோவா தேவன்னா எல்லாமானவர்னு அர்த்தம், அவரை தொழுது கொண்டாங்க. அவர் பயங்கர பரிசுத்தமானவர், எரிச்சலுள்ள தேவன். அவருக்கெல்லாம் சட்டு சட்டுன்னு கோவம் வந்துடும். ஜனங்க ஒரு தப்பு பண்ணா டக்குன்னு அழிச்சிடுவார். அப்பேற்பட்ட தேவன் அவரு. சரிங்களா? அவரும் வணங்கினாங்க. அதுக்கப்புறம் கடவுள் பார்த்தாரு, இப்படி சட்டு சட்டு நம்ம கோவப்பட்டோம்னா ஜனங்க யாருமே பரலோகத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தாழ்த்திட்டு மனுஷ உருவமா பூமிக்கு வந்தார். அவர் தான் ஏசப்பா. சரிங்களா? அடுத்துதான் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர் மரித்து உயிரோட எழுந்து ஜீவன் பெற்று அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு